பலன்கள் மே 26 முதல் ஜூன் 1 வரை. ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான விளக்கம் மிக தெளிவாக. மேஷம். கிரக நிலை. சந்திரனின் அனுகூலத்தால் நன்மைகள் கிடைக்கும். பணி, தொழில். முன்னேற்றமான வாரம். பணியில் பாராட்டுகள் கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பம். குடும்பத்தில் ஒருவரின் ஆதரவு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சுகாதாரம். சிறு ஜலதோஷம் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு வாழைப்பழம் நிவேதனம் செய்யவும். ரிஷபம். கிரக நிலை. சுக்கிரனின் ஆதிக்கம் உற்சாகம் தரும். பணி, தொழில். புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வங்கிக் கடன் பெறுவது சாதகமாக அமையும். குடும்பம். உறவினர்களுடன் நேரம் செலவிட நல்ல சந்தர்ப்பம். சுகாதாரம். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவிக்கு பால் அபிஷேகம் செய்யவும். மிதுனம். கிரக நிலை. புதனின் அனுகூலம் சிந்தனை திறனை மேம்படுத்தும். பணி, தொழில். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம். குடும்பம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். சுகாதாரம். இடுப்புவலி போன்ற பிரச்சனைகளுக்கு கவனமளிக்கவும். பரிகாரம். புதன்கிழமையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். கடகம். கிரக நிலை. சந்திரனின் ஆதிக்கம் மன அமைதியை தரும். பணி, தொழில். புது வேலைவாய்ப்பு தேடும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவுகள் உறுதியாகும். சுகாதாரம். நீரிழிவு கொண்டவர்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம். திங்கட்கிழமையில் அம்மனை தரிசிக்கவும். சிம்மம். கிரக நிலை. சூரியனின் உதவி அதிர்ஷ்டத்தை கூட்டும். பணி, தொழில். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குடும்பம். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். சுகாதாரம். தலைவலி ஏற்படலாம், அதிகம் தூங்குவதற்கு முனைபுரியவும். பரிகாரம். ரவிக்கிழமையில் சூரியனுக்கு அருள்மொழி மாலை காணிக்கை அளிக்கவும். கன்னி. கிரக நிலை. புதனின் ஆதிக்கம் திட்டமிடும் திறனை மேம்படுத்தும். பணி, தொழில். உழைப்பிற்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். கையிருப்பு பணம் பெருகும். குடும்பம். உறவினர்களுடன் மோதல்களை தவிர்க்கவும். சுகாதாரம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், கவனமுடன் இருங்கள். பரிகாரம். புதன்கிழமையில் துளசி மாலை அணிவிக்கவும். துலாம். கிரக நிலை. சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். பணி, தொழில். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். குடும்பம். உங்கள் வழிகாட்டுதல் குடும்பத்திற்கு மிக முக்கியமாக இருக்கும். சுகாதாரம். எளிதில் களைப்பை உணரலாம், உடல் இயக்கத்தை அதிகரிக்கவும். பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் கோவில் சென்று விளக்கேற்றி வழிபடவும். விருச்சிகம். கிரக நிலை. செவ்வாயின் சக்தி உங்கள் மனதிற்கு உற்சாகம் தரும். பணி, தொழில். தொழிலில் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். குடும்பம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுகாதாரம். தசை வலி போன்றவை வரலாம். பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு சிறு தானங்கள் செய்யவும். தனுசு. கிரக நிலை. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவை அதிகரிக்கிறார். பணி, தொழில். பணியில் உங்கள் மேலதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுகாதாரம். உடல்நிலை சீராக இருக்கும். பரிகாரம். குருவரத்தில் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும். மகரம். கிரக நிலை. சனியின் சக்தி உழைப்புக்கு வெற்றியை தரும். பணி, தொழில். முன்னேற்றமான வாரம். உங்கள் உழைப்பால் அடையும் வெற்றி பெரும் மகிழ்ச்சி தரும். குடும்பம். பெரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். சுகாதாரம். பொதுவாக உடல் நலம் உறுதி. பரிகாரம். சனிக்கிழமையில் கருமாரியம்மனை வழிபடவும். கும்பம். கிரக நிலை. சனி மற்றும் புதனின் அமைப்பு ஆதாயங்களை தரும். பணி, தொழில். தொழிலில் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பம். உறவினர்களின் நம்பிக்கையை வெல்லும். சுகாதாரம். நல்ல ஆரோக்கியம் நிலவும். பரிகாரம். திதிநாயகரை வழிபட்டு பிரார்த்தனை செய்யவும். மீனம். கிரக நிலை. குருவின் அனுகூலத்தால் வாழ்க்கை அமைதியாகும். பணி, தொழில். உங்கள் சிந்தனை திறன் வளர்ந்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். குடும்பம். புது உறவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுகாதாரம். மன அமைதிக்கு உகந்த யோகத்தை பழகவும். பரிகாரம். திங்கட்கிழமையில் சந்திரனுக்கு அர்ச்சனை செய்யவும்.